தாவீது சொன்னான், கர்த்தர் நல்லவர் என்பதை. என்ன நல்லவர்? தாவீத கூட்டிட்டு வராங்க தன்னுடைய வீட்டுக்கு. எதுக்கு தெரியுமா? அவனை ராஜாவா ஆண்டவர் செலக்ட் பண்ணிட்டாரு. அவன் ஆடுகளை தான் மேய்த்து கொண்டிருந்தான். அழைப்பு தேவனுடைய சித்தம். ஆமென். இப்ப அபிஷேகம் தேவனுடைய சித்தம். ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டான். அந்த வசனம் சொல்லுகிறது, சகோதரர்கள் நடுவுல. ஏன் தனியா கூட கூட்டு போய் அபிஷேகம் பண்ணிருக்கலாம். ஒரு நாள் தேவன் அப்படி செய்ய மாட்டார். எந்த இடத்துல நீங்க தாழ்த்தப்பட்டீங்களோ, எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, எந்த இடத்துல கண்ணீர் விட்டீங்களோ, எந்த இடத்துல தள்ளப்பட்டீங்களோ, எந்த இடத்துல உங்களை கேவலமாய் உலகம் பேசிட்டோ, அதே இடத்துல அதே கண்கள், மனுஷனுடைய கண்கள் காண கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நல்ல கரங்களை தட்டி கொண்டு வந்து அவனை நிறுத்தி, சகோதரர்கள் எல்லாம் என்ன நினைச்சிருப்பா? என்ன நினைச்சிருப்பா? ரொம்ப நல்லவனா, ரொம்ப நல்லவனா. இப்ப தைல கொம்பு எடுக்கும் போது என்ன நினைச்சிருப்பா? என்ன பண்ண போறது? சாமுவேல்லாம் நீங்க நினைச்சுக்காதீங்க. இப்போ நம்ம கூட பாஸ்டர் நீங்க சொல்லுங்களா, எங்க கூட பாஸ்டர்ஸ்லாம் இருப்பீங்க, பெரிய அப்படியே கணத்தையா கொடுக்குறாங்க. பாஸ்டரோட வேலை நடக்கிற ஒரே பாஸ்டர் 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 பாஸ்டர். அப்புறம் நிச்சயதார்த்தமோ கல்யாணமோ வீடு பிரதிஷ்டம் முடிச்சுன்னா பாஸ்டர் காலி. ஆனா சாமுவேல் இருந்த காலங்களில சாமுவேல் எழுந்து நின்னா மொத்தாலும் எழணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்லா ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அவன் வாயை திறந்து ஏதாவது சொன்னானா அங்கே சமஸ்த இஸ்ரவேலும் பயப்படும். இப்ப தைல கொம்பிய கையில எடுத்துட்டான். சகோதரர்கள்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. உங்க வாழ்க்கையில எழுதி வைத்துக் கொள்ளுங்க, உங்கள் உயர்வை சத்துருக்கள் பார்த்து தங்களுடைய வாயை மூடுவார்கள். ஆமென். ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர்.